தெரியும். சரி, அப்படின்றப்போ போதைப் பொருள்ன்றப்போ இது ஒரு பக்கம். நம்ம அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீகாந்த், அப்புறம் யார் சொன்னீங்க? கிருஷ்ணா சொல்கிறேன் ஸ்ரீகாந்த். இல்லை சொல்கிறேன். அதான் என்னன்னா ஸ்ரீகாந்தை பொறுத்தவரை பேக்ரவுண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருமே இல்லாத ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு குமுறிட்டு இருக்காங்க. இங்கே அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா உச்சி தலையில் விட்டுருந்து உள்ளங்காலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ அப்படி உண்மையிலே சரியான ஆம்பளையாக இருந்தால், தைரியமான ஆளாக இருந்தால், உண்மையிலே உணர்வுள்ள ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்லாம். நீ அடிப்படையிலேருந்து ரஜினிகாந்த்லேருந்து நீங்கள் அந்த இது எடுக்க முடியுமா? ரிப்போர்ட் எடுக்க முடியுமா? நீங்கள் அங்கேருந்தே போகிறீங்களா? ஆமாம் மேடம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்ரீகாந்த் மட்டும் சினிமாவில் யார் பயன்படுத்தணும்னு சொல்லுங்கள். அதுதான் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்றதுதான் சினிமாவுக்கு போதைன்றது புதுசு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, யோக்கியகரமா இந்த அரசு வந்து சரியா நடக்குதுன்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாத பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு போய் ரிப்போர்ட் எடுத்து அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டீங்க. சரிங்களா? இதே ரஜினிகாந்த் எடுத்து பாருங்களா, கமலஹாசன் எடுங்களா. நீங்க அந்த இதுல இருந்து இப்ப யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ அத்தனை பேர் நடிகர்கள் அத்தனை பேரையும், டெக்னீஷியன் அத்தனை பேரையும் எல்லார்ட்டும் இந்த சர்வே எடுக்கலாம், ரிப்போர்ட் எடுங்க, மருத்துவ பரிசோதனை பண்ணுங்களாம். இதில் யார் பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியும். உச்சபட்ச நடிகர்களை ஏன் தொட மாட்டேங்கிறாங்க அப்ப இவங்க? அதுதான் பயம், அரசியல் பயம். பேக்ரவுண்ட் இருக்கு, தொட முடியாது. ஒண்ணுமே பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு வச்சுக்கிட்டு பயன்படுத்தினார் கதை விட்டு இருக்காங்க. அவர் வந்து பயன்படுத்தினார் மட்டும்தான், பிசினஸ் பண்ணல. யாருக்கு விக்கலன்னு சொல்லிட்டார். நான் பயன்படுத்தின விக்கலன்னு சொல்லிட்டாரு. ஸோ ரைட்டு, கிடைச்சது யூஸ் பண்ணிட்டாரு வச்சுக்கலாம். இது விஷயத்தை தகவல் சொல்லிட்டாரு. நான் இதே சொல்றேன், எல்லாத்தையும் இந்த மருத்துவ பரிசோதனை பண்ணுங்க. நீ தான் தைரியமான ஆளாச்சே, நடுத்தரமா ஆட்சி நடத்துறீங்களே, சரிதானே? சரி சரி, நியாயமா ஆட்சி நடத்துறீங்க, தெளிவா ஆட்சி நடத்துறீங்க, உண்மையா ஆட்சி நடத்துறீங்க. அப்படின்றப்போ நீங்க எல்லாத்தையும் ரஜினிகாந்த், கமலஹாசன், நீங்க இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேர்ட்டும் இந்த மருத்துவ பரிசோதனை பண்ணுங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா? சார், ஒரு காலகட்டத்துல கூட இருந்திருக்கலாம். சட்டம் வந்து எல்லாரும் சமம்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் நியாயமா நடக்கும், ஏழை பணக்காரெல்லாம் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஏன் இதை மட்டும் ஏற்றத்தாழ்வு பாக்குறீங்க? இதுலயும் அரசியல் இருக்குன்னு சொல்ல வரீங்க. அரசியல் இல்லாமலாம் இல்லை மேடம், அவங்க கிட்டலாம் போக மாட்டாங்க. ஏன்னா இழிச்சவன் எவன் இருக்கான் அவனை தான் குமுறுவாங்க. இதுதான் ஆட்சி. சரிங்களா? இவன் வந்து சும்மா கதை விட்டு நியூஸுக்கும் டிவிக்கும் ஏதாவது தகவல் கொடுக்கணும்னு கொடுத்துக்கிட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஜாஃபர் சாதிக்கு அந்த அளவுக்கு அந்த நேரத்துல ஒரு சர்ச்சைக்குரிய இதை எழுப்பினாங்க. சரி, ஆனா இப்ப பாருங்க, ஜாஃபர் சாதிக் ரொம்ப சர்வசாதாரண மகட்டத்தோட அவர் எங்க போனாலும் நடந்துட்டு, அதுதான் பணம், அதுதான் அதிகார பலம். சரிங்களா? எங்க படைபலமும் அதிகார பலமும் பணபலம் இருக்கோ அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, அப்ப இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் ஆகுறது? நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நாட்டோட நிலைமை நாடு நாசமா போகும். வேற என்ன ஆகும்? நாசமா போறதுக்கு மக்கள் இருக்காங்க. மக்கள் இருக்காங்க. நம்ம மக்கள் திருந்தது ஒரு பக்கம், நான் இல்லைன்னா சொல்ல, மக்கள் திருந்தி ஓட்டு போறலாம் ஒரு பக்கம். இது எந்த கட்சி வந்தாலும் நடக்கும். புரியுதுங்களா? நீங்க திமுக அதிமுக மட்டும் கிடையாது, எப்போதுமே நம்ம மத்திய அரசு ஸ்ட்ராங்கா என்னைக்கு வந்து அது வந்து தெளிவா ஒரு முடிவு எடுக்குதோ, ஏன் மத்திய அரசு இதே முடிவு எடுக்கணும்? எந்த இடத்துலயும் சாராயத்தை சரக்கு வந்து ஒழிக்கணும்னு சொல்லக்கூடாதா? மதுபான கடையெல்லாம் ஒழிக்கணும். ஏன் இப்ப வந்து ஒரே நாளுல ஒரே ராத்திரியில வேலை பண்ணாங்க, முற்றிலும் 2000 ஒழிக்கப்படும் சொல்றாங்க. ஒரே ராத்திரியில இவர் ஆர்டர் போட வேண்டியதுன்னா இவர் தான் பெரிய நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு தலைவராச்சு. ஒரே ஒரு வார்த்தை, எந்த மாநிலத்திலும் போதைப் பொருள் அனுமதிக்கப்படாது, மதுபான கடைகளை மூட வேண்டும், இந்தியா முழுக்கும் நடக்கும் ஒரே ராத்துல போட வேண்டியதானே? ஏன் போட முடியலன்னு சொல்ல வரீங்க? என்ன காரணமா இருக்கும்? மேடம் போட முடியாது மேடம். போட்டாருன்னா அவர் அடுத்த நாள் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்க வந்து பணம் விளையாடுது. புரியுதுங்களா? நீங்க அவங்க கட்சி நடத்துறதுக்கே அதுல இருந்து தானே பணம் வருது. அப்ப எப்படி பண்ணுவாங்க? சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா எது யார்கிட்ட போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கப்பட்ட மட்டும் எதுவும் எல்லாமே நடக்கும், இல்லாத மட்டும் ஒண்ணுமே நடக்காது. அவனை போட்டுதான் ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட பண்ணிட்டான்னு போட்டு கும்பிடுறது. இதுதான் அரசியல், போதைப் பொருள் கலாச்சாரம். இதனால இது இன்னைக்கு நடக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இது வந்து சினிமா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சினிமா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க போதைப் பொருள் அதுன்ட்டு. நான் தான் சொல்றேனே, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, நீங்க எடுங்களாம், மருத்துவ பரிசோதனை பண்ணுங்களாம், பாப்போம் என்ன ஆகுதுட்டு. முடியாது. இருக்கிற சினிமால இருக்கிற பாதி பேரை, 3/4 பேருக்கு எல்லாம் பிடிச்சி ஜெயில தான் போடணும். போதையில தான் மிதக்கறாங்கன்றீங்க. ஆமா, நீங்க இல்லன்னு சொல்லுங்க.
சரி சரி. நீங்க இப்போ நீங்க மட்டும் தைரியமான இந்த வேலையை பண்ணிட்டீங்கன்னா சினிமாவில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு 75% பேர் ஜெயிலில் தான் இருப்பான். ஸ்ரீகாந்த் மாதிரி. இதுல பிசினஸ் பண்ற நடிகலாம் இருக்காங்க, அது வேற. அது ஏன் சுசித்ரா இப்ப சொல்லியா? பாடகி சுசித்ரா சொன்னாங்க. அவங்க சொன்னாங்கல்ல, அந்த அம்மா வந்து இத்தனை தனுஷ் யாரெல்லாம் ஒரு லிஸ்டே சொன்னிச்சு. ஆமா. ஏன் அப்படி அதே சொல்லிச்சுல்ல, ஏன் அப்ப பண்ண வேண்டியது தானே? முடியலையே, பண்ணலையே. ஏன் பண்ணல? அரசியல், தனுஷ், மாமனாரு, இதுதான் இங்க அரசியல். சரிங்களா? எல்லா இடத்துல ஒரு ஓட்ட இருந்து ஒருத்தங்க தப்பிச்சுட்டே இருந்தா அது நடக்கும் மேடம். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நேர்மை, நீதி, நேர்மை, நாணயம், நியாயம் நமக்கு கிடைக்கும். சரி, ஒன்றும் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா தமிழக பாஜக முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை என்ன சொல்லிக்கிறாருன்னா, மாணவர்களே பள்ளிக்கு வரும்போது ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு வர சொல்லுங்க. அந்த கொட்டை போட்டு என்ன? இல்ல அந்த கொட்டையை போட்டு படிக்க போறாங்களா, கொட்டை போட போறாங்களா? அதுதானே என்னோட கேள்விமே. இல்ல பட்டை போட போறாங்களா? அங்க எதுக்கு போறீங்க? படிக்க தானே. அதை தவிர பாக்கி என்ன வேலைக்கு போகணும்? கொட்டையை போட்டு புடுங்க போறாங்களா? படிப்புன்றதே இல்ல ஒரே நிமிஷம். அங்க வந்து சனாதானத்தை பத்தி பேசுறாங்க, அனைவரும் சமன்னு சொல்றாங்க, சாதி மதம் கிடையாதுன்னு சொல்லி. பள்ளிக்கூடத்துல நான் சொல்றது வெளியில சொல்ல, பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது புத்தகத்தில் இருக்கக்கூடியது என்ன இருக்கு? சமத்துவம், அனைவரும் சமம். சரிங்களா? அனைவரும் சாதி மதம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சாதி மதம் தாழ்வு இருக்கக்கூடாது அப்படி சொல்றாங்கல்ல, புத்தகத்துல இருக்குல்ல. அப்புறம் என்ன மயிருக்கு சொல்றாங்க இத? ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்து அவரு அறிவு சார்ந்து சொன்னாரா இல்ல அவர் சாதி மதத்தை சார்ந்து சொன்னாரான்னு தெரியாது. அறிவு சார்ந்து சொன்னா அவர் ஐஏஎஸ்ஆ ஆனாரா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுவும் டவுட்டா இருக்குன்னு தான் நிறைய பேரோட கேள்வி. இல்ல எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்? படிக்க போறாங்க. பள்ளிக்கூடத்துல சமத்துவத்தை பத்தி சொல்லிடுறாங்க, ஏற்றத்தாழ்வு பத்தி சொல்றாங்க, சமமா இருக்கணும்ன்றதுதான். அதனாலதான் சீருடை ஒண்ணுன்றதே உண்டாக்கப்படும். சீருடைன்றதே இந்த ஒரு ஈக்குவாலிட்டிக்காரே தான். அதுக்குதான். அதுக்கு எதுக்கு கொட்டை? அதுக்கு எதுக்கு பட்டை? அறிவு சார்ந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா அறிவு இல்லாதனால ஏதோ பேசணுன்றதுக்காக, ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கணுன்றதுக்காக தன்னை அப்பப்போ யாராவது திட்டணும், பேசணும், தன்னை அங்கே நின்றுக்கிட்டே இருக்கணும், தன்னுடைய படத்தை போடணும், அந்த ஒரு பப்ளிசிட்டிக்காக அதெல்லாம் பேசக்கூடிய விஷயம் அது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் பைத்தியக்காரன். அதெல்லாம் பேசவே கூடாது, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அது என்னமோ உண்மைதான். சரிங்க சார், இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்களே திருமதி நிர்மலா சீதாராமன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விவசாயத்திற்கு தண்ணியை பயன்படுத்தினால் வரி இருக்கு ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, என்னன்னா இந்த அம்மா வந்து சோறு தண்ணி கொடுக்க கூடாது, சாப்பாடுலாம் நீ சாப்பிடக்கூடாது, விவசாயத்தில் பயன்படுத்தினா எந்த பொருளும் உனக்கு கிடையாது. இந்த அம்மா அழைச்சிட்டு போயிட்டு வயக்காட்டில் விட்டு நடவு நட, களப்பறி, நாத்துப்பறி, பண்ணுன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் கண்ணீரை விட்டு தான் உயிரை விட்டு கடவுளுக்கு சமமான ஒரு விவசாயம். நாட்டின் முதுகெலும்பே விவசாயம். ஆமா ஆமா, நாட்டோட முதுகெலும்புன்ற எல்லாம் வாய் வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். உண்மையே நீங்களும் நானும் சாப்பாடு இல்லாம இருக்க முடியுமா? அரிசி இல்லாம இருக்க முடியுமா? காய்கறி இல்லாம இருக்க முடியுமா? இது எல்லாமே விளைவிக்கக்கூடியது யாரு? கடவுளுக்கு சமமானவன், விவசாயிகள். ஆமா, அப்படிப்பட்டவங்களை இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இந்த அம்மா கொண்டு போய் அந்த மாதிரி வயல்ல விட்டு, நீ இந்த அம்மா ஏதாவது ஒரு நாள் செஞ்சிருந்ததுன்னா இந்த வார்த்தை இது வாயிலிருந்து வந்திருக்காது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த அம்மா வாயிலிருந்து வந்துச்சா, நீ வா வயல்ல நடுன்னு கொண்டு போய் விட்டுருந்தோம்னா இந்த அம்மாவுக்கு எல்லாம் வழியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கடுமையான நம்ம வந்து எச்சரிக்கை பண்ணணும், எதிர்க்கணும், கண்டனங்களை பதிவு பண்ணி. கண்டிப்பா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு செயல். தெரியுங்களா? விவசாயம் என்று நாட்டோட ஒவ்வொரு மனிதனையும் காக்கக்கூடிய தெய்வம் அவர்கள். கண்டிப்பா கண்டிப்பா அவர்களை உண்மையிலே தலை வணங்கி நம்ம வணங்கணுமே தவிர அவங்களுக்கு இந்த மாதிரி பாதகங்கள்லாம் செய்யக்கூடாது. இதுக்கு முன்பே ஆல்ரெடி அவங்களுக்கு பெரிய லாபம்லாம் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும், இன்னொரு பக்கம் காஞ்சி அழிச்சிட்டு போயிடும். என்னதான் மோட்டர் இருந்தாலும் கூட இது நடக்கும். அப்படி இருக்கிறப்ப இவங்க பெருசா லாபம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் இவங்க திரும்ப திரும்ப விவசாயம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேற. ஏன்னா அவங்களோட பிரதானமே அதுதான். அது இல்லைனாலும், அந்த உணவு இல்லைனாலும் இந்த 140 கோடி பேருக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் வரி விதிச்சாங்கன்னா இந்த அம்மாவை கொண்டு போய் நட விடணும் வயக்காட்டில். வேறு விட்டு இன்னும் கம்பு மாட்டை வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு போனால் எல்லாம் சரியாயிடும். உண்மையிலே நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படி
மக்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா கடுப்பா அது நான் வேற மாதிரி பேசிடுவேன். சேனலா இருக்கு, மீடியா இருக்குன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு கேவலமா திட்டிவிடும். நீங்க கேமரா ஆஃப் பண்ண சொல்லுங்க, அவ்வளவு கேவலமா திட்டி விடுவேன். சரி சரி, நான் அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். எங்களுக்காக நாகரிகத்தை கடைபிடிக்கிறீங்க. உண்மை அதுதாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கேவலமான செயல். இந்த அம்மா என்னைக்காவது ஒரு நாள் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்திருக்காது. யாருக்குமே வராது. வேஸ்டா தண்ணியை பயன்படுத்துறாங்க, வெட்டியா பயன்படுத்துறாங்க, தேவையில்லாம பயன்படுத்துறான்றது ஒரு அவங்களுடைய கருத்தை அதை சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. ஒரு விவசாயி வந்து ஒரு போட்டுட்டுலாம் இருக்கவே மாட்டான். ஏன்னு கேட்டா அந்த மோட்டர் புகஞ்சு போயிட்டுனா அந்த காயிலுக்கு மட்டுமே 5000-10,000 செலவு. அந்த நேரத்தை அவன்கிட்ட இருக்குமா இருக்காங்களாம் தெரியாது. அப்படி இருக்குமா அவன் எப்படி வேஸ்டா பயன்படுத்துவான், அளவாதான் பயன்படுத்துவாங்க. ஆமா, அதனால இந்த அம்மா சொல்ற மாதிரிலாம் அவங்க சொல்ற மாதிரிலாம் ஐயோ இதோட கேவலமான எதுவும் கிடையாது. நீ எல்லாம் உனக்குலாம் சோறே திங்க கூடாது. ஆமா, உண்மை அதுதான். ஏன்னா அந்த வேர்வை சிந்தாம நேக்கா அவங்க பயணிச்சாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை. இந்த அம்மா வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா வந்து ஓட்டு கேட்டு போயிருக்கா, வேர்வை சிந்தி ஐயோ இந்த வெயில்ல போனோன்றது வேர்த்தவே கூடாதுன்னு ஒரு குழு குழுன்னு அப்படியே. இவங்களுக்குலாம் எப்படி உங்களோட கஷ்டங்கள் புரியும்? கண்டிப்பா புரியாது. அதனால இதெல்லாம் எப்படி சொல்றதுலாம் கடந்து தான் போகணும். நம்ம வன்மையா கண்டிக்கிறத வேற என்ன பண்ண முடியும்? சரிங்க சரிங்க. அடுத்து இந்த மதுரை முருகன் மாநாடு எப்படி போயிடுச்சு? இதனால இருக்கக்கூடிய அதுதான் எதுக்கு மாநாடு வச்சாங்க? எதுக்கு மாநாடு? இவங்க என்ன கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல வராங்களா, இல்ல கடவுள் இருக்கிறவங்களே இல்லன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல வராங்களா? என்ன இதன் மூலமா அவங்க வெளிப்படுத்திருக்கிறது, தெரியப்படுத்திக்கிறது என்ன நாட்டுக்கு? தெரியப்படுத்துற என்ன நானும் கேட்கிறேன். நானும் அதான் கேட்கிறேன். அரசியலுக்காக மக்களை பயன்படுத்துகிறார்களா, அரசியலுக்காக மக்களை பகடக்காயாக பயன்படுத்துகிறார்களா, ஓட்டுக்காக வருகின்ற தேர்தலுக்காக இந்த மக்களை பயன்படுத்துகிறான்றதான் ஒரு கேள்வியாகவே என்னுடைய பார்வை இருக்குது. ஏன்னா முருகன் வழிபாடுன்றது யார் வேணாலும் கடவுள். அவர் கண்டிப்பாக நீ ஒரு இஸ்லாமியர் வேணாலும் வணங்கலாம், கிறிஸ்தவர் வேணாலும் வணங்கலாம், இந்துவா வேணாலும் வணங்கலாம், நீ எந்த மதம் வேணாலும் இருந்துட்டு போ. முருகனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போய் வழிபடுறேன்றது வேற. முருகனுக்காக மாநாடு போடுறோம், நீங்கள் வாங்கன்றது நியாயமான ஒரு விஷயம்தான். முருகன் வந்து நம்மளோட மூதாதையர், நம்ம வழிபடுறோம். யாரெல்லாம் முருகன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ உள் உணர்வோட போய் முருகனுக்காக போராடுற மாநாடு போட்டிருக்காங்க, நம்ம கலந்துக்கணுன்றதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அதை அதிமுக தவறாக மன்னிக்கணும், பிஜேபி தவறாக பயன்படுத்தியது தான் இங்கே கேள்விக்குறியாகவே இருக்கு. என்ன முருகன் மாநாட்டில் அரசியல் பேசுவதற்கு காரணம் என்ன? சரிங்களா? கண்டிப்பா இதுதான் முக்கியமான. இது வந்து அதிமுக கேட்டிருக்காங்க, இது எங்களுக்கும் தெரியாதுன்ற மாதிரி. உண்மையா சொல்ல போனா முருகனோட வழிபாடா, முருகனுக்காக மாநாடு போட்டு முருகன்ற பேர்ல இவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை காமிக்கிறதுக்காக இவங்க வந்து அதை பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரையும் எங்க பின்னாடி இவ்வளவு கிரவுட் இருக்கு, இவ்வளவு கூட்டம் இருக்கு. என்னன்னா இந்துக்களோட ஓட்டு இவ்வளவு இருக்கு, அந்த உணர்வுகள் வந்து தூண்டுறாங்களாம். இல்லைன்னா அந்த உணர்வுகள்லாம் இருக்காது மக்கள்கிட்ட. அந்த உணர்வுகள்லாம் தூண்டி ஒன்று கொண்டு வராங்களாம். நம்மலாம் இந்து, நம்ம ஓட்டலாம் நமக்கு தான் போடணும், அதை உருவாக்குறாங்களாம். இதுதான் அங்கே நடந்தது. சரிங்களா? மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க, அவங்க யாருக்கு போகணுமோ அவங்க போட போகிறாங்க, அது வேற. இருந்தாலும் உண்மையில அங்கே போன கூட்டங்கள் எல்லாம் பிஜேபிக்காக போன கூட்டங்கள் கிடையாது. உண்மையை சொன்னா சரி, முருகர் மேல் பற்றால் தான் போனவங்க. ஆனா அவங்க பயன்படுத்தி எப்படின்னா அரசியலுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. நீங்க முருகன் மாடான்னு சொல்லிட்டு முருகனோட வரலாறை சொல்லலாம், முருகனை பத்தி சொல்லலாம், முருகனோட என்ன வேணாலும் பண்ணலாம். முருகனை பேஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர, முருகனோட கலை நிகழ்ச்சி மட்டுமே தான் இருக்குமே தவிர வழிபாடு நடத்தி இருக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். முருகனை பத்தி மட்டுமே இருக்கணும் இல்லையா? அதுல அரசியல் தானே. என்ன வேண்டாம், என்ன எதுக்காக அதை பண்ணணும்? அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து. மக்களை வந்து பகற்காய அவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க தவிர உண்மையா சொல்ல போனா அது வந்து முற்றிலும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மாநாடு. தமிழ் கடவுள் முருகன் மாநாடு பக்தர்களே எங்க பக்கம் தான் அப்படி காட்ட வராங்க. மாநாடு முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு அங்க பிஜேபி மாநாடு தான் நடந்தது. இது உண்மை, இதுதான் நடந்தது. வேஸ்ட் ஆஃப் த டைம், வேஸ்ட் ஆஃப் த மணி. கண்டிப்பா அவங்க போனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்டா இப்படி போய் நம்மளை போட்டு யூஸ் பண்ணிட்டாங்களோன்றது அவங்களுக்கு மக்களுக்குலாம் அந்த எண்ணங்கள் வந்துட்டு இது எப்படி ஓட்டா மாறும்? வெறுப்புணர்வு தான் வரும். புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க பவன் கல்யாணம் வந்தாரு, அவர் வந்தாரு, பவன் கல்யாணம் வரட்டும், தப்பு இல்லையே, வந்தா என்ன? அவர் முருகன் மேல பற்று இருந்தால் உண்மையாக உணர்வுபூர்வமாக உணர்வோடு முருகபெருமான வணங்கினதுல தவறே கிடையாது, வர்றதுல தவறே கிடையாது. அவர் வந்தும் முருகனை மட்டும்தான் பேசியிருக்கணுமே தவிர அரசியல் பேசியிருக்க கூடாது. அரசியல் தானே பேசினாரு, அதான் பேசிருக்க கூடாதுங்கிற. இது எப்படி மக்கள்கிட்ட முருகன் உண்மையான முருகன் பக்தர்கிட்ட எப்படி உணர்வோட அவர் வந்து ஒன்றிணைக்க முடியும்? மக்கள் அவங்கள்ட்ட வந்து இவங்க வந்து ஒரு எதிர்ப்பு சொல்றது ஒரு எதிர்ப்பு உணர்வை தானே தூண்டியிருக்காங்க.
உண்மையான முருக பக்தருக்கு நான் சொல்கிறேன், பிஜேபிக்கு நான் சொல்லவில்லை. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த மாநாடு நடுநிலையான ஆட்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு வெறுப்புணர்வை தான் தூண்டியிருக்கு. என்னுடைய அனுபவம், என்னுடைய கருத்துக்கு. சரிங்க சார். முருகன் மாநாடு கடைசியில் எப்படியா முடிஞ்சு போய். ஆமாம்மா, நீங்கள் 100% உண்மை. நான் வந்து வெளிப்படையாக நான் பேசுகிறேன். எந்த விதத்திலையும் நடுத்தரமான முருகன் மேலே பக்தி உள்ளவங்க அத்தனை பேருமே வெறுப்பு உணர்வு தான் வந்தாங்களே தவிர உண்மையில மகிழ்ச்சியாக வரலை. ஏன்னா முருகன் மாநாடுன்ற சொல்லிட்டு அரசியல் பேசுறது தான் அங்கே மிகப்பெரிய ஒரு தவறாங்க. இதுக்கு அரசியல் மாநாடு அங்கே போனது யாராவது எல்லா கட்சி சார்ந்து போயிருக்காங்க. இப்போ வந்து பிஜேபி ஆட்கள் மட்டும் போகல, திமுகவிலேருந்து போயிருக்காங்க, அதிமுகவிலேருந்து போயிருக்காங்க, மற்ற கட்சியிலேருந்தும் போயிருக்காங்க. ஏன்னா முருகனுக்கு நம்மளுடைய மூதாதையர் தமிழ் கடவுள். அந்த அடிப்படையிலேயே உண்மையிலே நம்ம சிறப்பிக்கலாம், வேற யாரு சிறப்பிக்கிறது, அந்த உணர்வோட தான் முருகரை பத்தி தான் பண்ணுவாங்கன்னு அங்க போனாங்க. நம்பி போனாங்க, நாசம் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? அதனால வந்து அது முருகர் மாநாடு கிடையாது. முருகர் மாநாடுன்ற போர்வையில் பிஜேபி மாநாடு. பிஜேபி மாநாடு அங்க ஒரு ரூபாய் போயிருக்க மாட்டான். புரியுதுங்களா? பிஜேபி எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, பெருசா ஒண்ணும் இருக்காது. காசு கொடுத்து கூப்பிட முடியாது. அதனால இந்த மாதிரி கூப்பிட்டா வந்துடும். இந்த போர்வையில நம்ம வந்து அரசியல் மாநாடு நடத்தலாம்னு நடத்திட்டாங்க. இதான் நடந்தது. அரசியல் சூட்சுமங்கள் இவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியின் மூலியமா மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். கோவில்ல தீட்டு கழிச்சாங்களாமே, உள்ள ஒருத்தர் வந்து அசைவ உணவு சாப்பிட்டாரு அப்படின்ட்டு. அதுதான் கேட்க வரேன் நானு. ஒரு இடத்துல லுங்கி டான்ஸ் பாக்கலையாதீங்க, பார்த்தோம். ரொம்ப பெண்கள் மேல திருநூறு ஊதுறதும், இந்த சாமியார் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அர்ச்சனை பண்றவங்க இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவ்வளவு கேவலமான ஒரு நடனம் ஆடுறது. தீட்டு கழிக்கணும்னா அப்ப இவங்க எல்லாம் எப்படிங்க, என்ன நாள்ல தீட்டு கழிக்கிறது, எத்தனை நாள் இவங்க தான் கடவுளுக்கு தூதர்கள். ஆமா, கடவுளோட தூதர்கள். கடவுள்கிட்ட போய் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் அந்த பெண்களை கேலி பண்றவங்களும் லுங்கி டான்ஸ் ஆடுறவங்களும். ஆமா, அந்த ஆனா ஒரு நாள் சாப்பிட்டான் பாருங்க, அவனுக்காக தீட்டு கழிப்பாங்க. ஏன் கருவலையே ஒருத்தன் வந்து கற்பழிச்சா ஒரு பெண்ணோட உல்லாசமா இருந்தாங்களே தெரியுங்களா? அது என்ன கோயில், காஞ்சிபுரத்துல இருக்கு. ஆமா, அப்பெல்லாம் தீட்டு ஆகலைங்களாமா, தீட்டு கழிக்கலைங்களாமா? அதுதான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இது பொதுப்படியான பொதுமக்களுடைய கேள்வி. என்னன்னா அவர் பேர் என்னவோ குருக்கள்ன்ற மாதிரி வரும். அந்த ஆள் வந்து காஞ்சிபுரத்துல கோயில்ல வந்து ஒரு பெண்ணோட உல்லாசமா இருந்தாரு. அப்பெல்லாம் தீட்டு கழிக்கலையா? அப்ப அவனும் பேசலையா? இப்பெல்லாம் அப்போ உள்ள பிஜேபிலாம் அவங்க புடுங்க போனாங்களா? இப்ப நடந்துச்சு, இவருக்காக தீட்டு கழிக்கிறான்ல. நான் கேட்கறேன், அந்த லுங்கி டான்ஸ் ஆனோம்ல, வேட்டி வரைக்கும் தூக்கி அறநிர்வாண ஆட்டம், அது இந்த 90 புதுசெல்லாம் அந்த சங்கீஸ் எல்லாம் எங்க போனீங்க? கொடுங்க போனீங்களா, இல்ல வேற எங்கேயாவது மேய போனீங்களா? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? ஐயோ, கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் இவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஆனா இவங்களாம் வந்து கடவுளோட தூதர்கள், இவங்க வந்து சுத்தமானவர்கள், எந்த விதத்துலையும் அசுத்தமானவர்கள் அல்ல. சார், இதுக்கு நாத்திகர்களை நம்பிடலாம் போல சார். நாத்திகர் அதுலயும் சில இருக்குன்னா நம்ம அது இதுக்கு அது பெட்டர்ன்ற மாதிரி. அதுதான் ஜஸ்ட் நான் சொல்ல வரேன். அட்லீஸ்ட் கடவுளே இல்லன்றவங்க கூட நம்ம சேர்த்துக்கலாம் போல. ஆமா, ஏன்னா இருக்குறாங்க, நாங்க அர்ச்சனை செய்றோம், ஆனா பாருங்க எவ்வளவு கேவலம் அப்படின்றதுக்கு இதுக்கு அது பெட்டர் அப்படின்ற மாதிரி தான. ஆமா, ஏன்னா அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படி சொன்னாங்க. இதை இவனுங்க எதிர்த்தானுங்க. ஏத்துட்டு இப்ப என்ன பண்ணா, இவனுக்கு சுத்தமா இருக்காங்களா? இல்லையே. இவ்வளவு ஒழுங்காத வழிபாடு நடத்துறாங்களா? ஒரு வழிபாடுறத போறவங்கள ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுத்து மரியாதை கொடுத்துன்னு நடத்துறல. தட்டுல யாரு வந்து பணத்தை போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா வேலையும் வேலை வரைக்கும் பார்ப்பாங்க. உண்மை அதுதான். உண்மையாதான் தோணும். சரிங்களா? அப்படியே பம்புவானுங்க. அதிகாரமிக்கவர் யாராவது போனாலும் அப்படியே என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. காலை நக்கி கூட விடுவானுங்க. பாமர மக்களுக்கு அதான் பொருளாதாரம் இருக்கிறவனுக்கு எல்லாம் அது எல்லாமே இருக்கப்பட்டவன் போனால் அப்படிலாம் பண்ணுவானுங்க. இல்லாதப்பட்ட போனால் நம்ம ஏற்று பேசுவானுவோம், எகத்தலாம் பண்ணுவானுவோம், கிண்டல் பண்ணுவானுவோம், நக்கல் பண்ணுவானுவோம், இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணுவானுவோம். அதோட சேர்த்து இதையும் பண்ணுவானுங்க. இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போதும் இந்த பூணூல் போட்ட அதுவும் ஐயர்னு சொல்லிக்கொண்டு இந்த கருவறையில் பூஜை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு திரிரானபுரம், அவனை சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எப்படி வேர்வை சிந்தாம உழைக்காம கஷ்டப்படாம நோவாம நொங்குதுங்கிறாங்க இல்லையா, அதுக்காக உருவாக்கப்பட்ட வழிதான் அவங்களுக்கு இதை தவிர அதுக்கு நம்ம சாமி கும்பிட்ற அனைவரும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நடந்தது. அவனோட பொறுத்தவரை பெரிய பற்று, பெரிய அவனுக்கு பக்திமான்கள் பட்டை போட்டு நிற்கிறான், அவன் தான் எல்லாமே நம்ம நினச்சிட்டு இருக்க பாரு, நம்ம தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள். ஏன் நம்ம அந்த சாமியை கும்பிட்டா நம்ம அந்த சாமிக்கு ஏதாவது செஞ்சா ஏன் ஏத்துக்காதா? கடவுள் என்பது அனைவருக்கும் சமம்.
யார் கேட்டாலும் பதில் வரப்போகுது, யார் கேட்டாலும் என்ன வேண்டுமோ என்ன செய்யறோமோ அதை ஏத்துக்க போகுது. அப்படி அவர் வந்து ஏத்துக்கலைன்னா அவர் கடவுள் கிடையாது. அது என்னமோ உண்மை. அது அவர் வேற மாதிரி பிசினஸ் மேன் அவரு. அதனால இதெல்லாம் வந்து நம்ம பேச போனா அது மிகப்பெரிய ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். அதனால இவங்களுக்கு கேவலப்பட்டவங்க இல்லை. இந்த கேவலப்பட்டது இந்த சங்கீஸ் தான் கேட்கணும். ஏன்னா இவங்க தானே எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அங்கே முன்னாடி நிற்போம் நாங்கள் முன்னாடி நிற்போன்னு சொல்கிறீங்க. அப்போ இதையும் கேளுங்க. கேட்டிங்கன்னா நியாயமானவங்கன்னு நாங்கள் சொல்லலாம். சரியா? ஆமாம். இன்னும் பேசணும்னா நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கான நாட்களுமாவே நினைக்கிறேன். இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை இப்படி இருக்கு. அரசியல் வந்து கலவரமாவே தான் போயிட்டு இருக்கு. இந்த எப்போதும் நடக்கும். எல்லா கலவரம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்று போனா ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சி மூலமா தெளிவா சொன்னீங்க. இது சரி இது தப்பு அப்படின்ட்டு நடுநிலையோட, யாருக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் இல்லாம நடுநிலையோட எங்களோட கலந்துட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ரிங் பண்ணுங்க.